உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானி. சேம் பிரியாணி மாதிரியே இருக்கும். இதை நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா செவக்க வர மாதிரி வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. மல்லி ரொம்ப வறுத்துறாதீங்க, இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது பிரியாணி 3 லவங்கமும் 2 சின்ன துண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெரிய வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி போட்டுக்கோங்க. ஊற்றிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிச்சு பாருங்க. இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்போதான் டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயக்கீரை போட்டுக்கோங்க. இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லை. ஒரு தக்காளி நறுக்கி போட்டுக்கோங்க. 2 தக்காளி போதும். தக்காளி வதங்குறதுக்கு இந்த கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க. மிளகா பொடி போட்டுக்கோங்க. வச்சுருக்கேன், அளந்து வச்சு ஊற்றிக்கிறேன். 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதான் அளவு கரெக்டு. சேமியா நல்லா இருக்கும், பொடி பொடியாக இருக்கும். எதுக்கிட்ட நம்ம முட்டை கூட போடுறோம், அதனால சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்போ கொஞ்சம் உப்பு போட்டோம் தக்காளி வதங்குறதுக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொதி வந்துருச்சு. இப்போ சேமியா போட்டுடலாம். வறுத்த சேமியாவை இந்த டயத்தில் நம்ம முட்டை ஊற்றிடலாம். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி இதாகிடுச்சு. முட்டை ஊற்றிக்கலாம். மூடிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. எதுவுமே செய்யாதீங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு மறுபடியும் இப்போ கிளம்ப. ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். பாருங்கள், முட்டை அங்கங்கே அப்படியே தெரியும். சூப்பராக. இதில் புதினா இலை போட்டுருங்க. நல்ல வாசனை நல்லா இருக்கும். கொத்தமல்லி கூட போட்டுருங்க. கொத்தமல்லி இலை போட்டுட்டு ஒரு கிளறி மூடி வச்சுருங்க. இந்த கொத்தமல்லி புதினா வாசனை நல்லா கீழே இறங்கிடும். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். மாமூலு சேமியாவில் செஞ்சு சாப்பிட்டு படுத்துப்பீங்க. இந்த மாதிரி முட்டை போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பிரியாணி மாதிரி சேமியா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.